இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பனையூர் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் தற்போது காங்கிரசார் ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் பனையூர் தவேக அலுவலகத்திற்கு அவர்கள் செல்ல வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்ராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்ராமன், தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில தலைமை முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை நேற்றைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக நேற்று இரவு காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இருந்தாலுமே கூட இன்று காலை, அதாவது தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வபிரந்தை, மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், ஏற்கனவே விஜயை சந்தித்து பேசியிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லியில் ராகுல் காந்திக்கு நெருங்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை முடிந்த பின்பாக அவர்கள் நேராக பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே தவேகாவிற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இவர்கள் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆலோசனை முடிந்த பின்பாக நேராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே பனையூர் சென்று விஜயை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்க இருப்பதாகவுமே தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே 11 மணிக்கு நடைபெற இருந்த அந்த செய்தியாளர் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது இவர்கள் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆலோசனை முடிந்த பின்பாக பனையூர் செல்ல இருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்ராமன்.